ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து டே 7ல் வந்து ஒரு சின்ன டெய்லரிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். டெய்லரிங் டிப்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாரீ வந்து சாரீ துப்பட்டாலாம் ஓர அடிக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் போடுறதுனால சாரீ கொண்டு போய் ஓர அடிச்சுட்டு வர யோசிச்சுட்டு நிறைய பேர் வந்து நார்மலாக கட்டுறதை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கட்டும்போது வந்துட்டு சாரீ அழகாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஃபினிஷிங் இல்லாதனால கொஞ்சம் லுக் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் காட்டன் மெட்டீரியலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் துணியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சாரீ பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நார்மல் நீடில் நான் நம்பர் 7 நீடில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து சிங்கிள் இல்லை டபுள் உங்களுக்கு எப்படி வேணுமோ, நான் டபுள் எடுத்திருக்கேன் பாருங்கள். டபுள் நூலாக எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் நூலாக கூட எடுத்துக்கலாம். சிங்கிள் நூலாக கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி தைக்கணும். இதுக்கு ஆக்சுவல் எப்படி மடிக்கணுங்கிறத வந்து நான் இந்த பக்கம் மடித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிசிறு இருக்கிறனால ஒரு மடிப்பு, இந்த பிசிறு மறைகிறதுக்கு இன்னொரு மடிப்பு, இப்படி வரணும். எப்படி இந்த பிசிறு இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, இந்த பிசிறு மறைகிறதுக்கு இன்னொரு மடிப்பு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவு மடித்து நல்லா வந்து நீங்கள் வந்து விரல்னால தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி தேய்ச்சி விடும்போது அந்த மடிப்பு அழகாக விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி மடிப்பு வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு கார்னரில் போடணும். இந்த பக்கம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போடணும். எப்படி போடணும்னா, இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து பிடிக்க முடியுமோ அப்படி பிடிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2 மடிப்பு மடித்து தேய்ச்சி விட்டுட்டோம். தேய்ச்சி விட்டுறதுனால வந்து மடிப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது காட்டன் மெட்டீரியலுங்கிறனால நம்ம வந்து ஒரு தடவை மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே ஒரு 3 தடவை, ஸ்டார்டிங்கில் ஒரு 3 தடவை இப்படி வந்துட்டு நீடில் விட்டு அதுக்கப்புறம் இழுங்க. இப்படி இழுக்கும்போது பாருங்கள் ஸ்டிச்சஸ் விழுந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி இருக்கும். நம்ம வந்து அலைன்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி நான் கூட கொஞ்சம் முன்ன பின்ன போட்டிருக்கேன். பெருசு சிறுசுமா இருக்குது. பெருசு சிறுசுமாலாம் இல்லாமல் ஒரே அளவு வந்து நம்ம நீடில் விட்டு மெதுவாக போட்டோம்னா வந்துட்டு நம்ம வந்து அழகாக வந்துட்டு நம்ம சாரீ துப்பட்டாலாம் வந்து ஓர அடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வந்துட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து எல்லார் இடத்துலையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸி. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை கற்றுக்கிட்டு வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தட் வச்சு நீங்கள் சாரீ ஃபால் கூட வந்துட்டு நீங்கள் தைச்சிடலாம். நான் வந்து அது கூட வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து சாரீ முந்தான ப்ளஸ் துப்பட்டா எல்லாமே முந்தான ஓர அடிச்சுக்கோங்க. இன்னும் சின்னதாக மடித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.